Sir, types of banks. 11th, types of banks. அப்ப நாம் நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? எதை பத்தி பார்த்தோம்? அதாவது ஆர்பிஐ பத்தி பார்த்தோம். இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பொறுத்தவரையிலும் சார் பேங்க்ஸ் பாருங்க, there are different types of banks performing different sets of functions. Though all types of banks deals in money, each type cater to the needs of different sectors. Therefore, study of all types of banks is essential. Different types of banks can be understood by glance at the chart given in the chapter. Sir, actually, ஏன் பேங்கினுடைய டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் we are dealing business in border system, அதாவது exchange of goods to goods, that's called a border system பார்த்தோம். புரியுங்களா? அப்ப ஆரம்ப காலத்துல பிசினஸ் எப்படி நடந்துட்டு இருந்தது? பார்டர் சிஸ்டம். உனக்கு என்ன பொருள் தேவையோ எனக்கு அப்ப he not measure the value of money. மணிங்கிற வேல்யூ நாளைக்கு மெஷர் பண்ண முடியாத காரணத்தினால, மணிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்க முடியாததுக்கு முன்னாடி நம்ம பண்டத்திற்கு பண்டம் மாற்றிக்கொண்டோம். அதான் பண்ட மாற்றம். தட்ஸ் கால்ட் ஏ பார்டர் சிஸ்டம் சொல்றோம். அப்ப பண்டத்திற்கு பண்டம் மாற்றிக்கொள்வது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு அரிசி வேணும், உனக்கு சோளம் வேணும் அப்படின்னா சார் நான் என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்ட சோளம் இருக்கு, நான் சோளத்தை வாங்கிட்டு அவனுக்கு அரிசி கொடுத்துருவேன். பட் he not measure the what are the value of rice and other things. எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை மெஷர் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்ப you need not demand in a money value. மணி நமக்கு தேவை இல்லாமல் இருந்தது பார்டர் சிஸ்டம்ல. அப்ப to develop the again in the nations, அப்ப டெவலப் ஆக to develop the civilization of persons, he made the need the efficient and effective demand for the every person's needs. ஒவ்வொருடைய தேவைகளும் என்ன இருந்தது சார்? அவனுக்கு நீட்ஸ் அவனுடைய ஃபுல்ஃபில் பற்றாக்குறையாகவே இருந்தது. அப்ப என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா சார், அப்ப அந்த மணிங்கிற ஒரு அளவுகளை கண்டுபிடிச்சிட்டு அப்ப வேல்யூ மெஷர் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப அந்த பொருளுக்கு என்ன வேல்யூ, இந்த பொருளுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு மெஷர் பண்ண ஆரம்பிச்சான். அப்ப மனுஷனுடைய தேவைகள், பீப்புள்ஸினுடைய வாண்டட் எப்படி இருந்தது தெரியுமா? மோர் அண்ட் மோர், நிறைய எக்கச்சக்கமாக இருக்க ஆரம்பிச்சு. அப்ப நிறைய இருக்க என்னாச்சுன்னா சார், அவனுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நெசசிட்டிஸ் ஏற்பட்டது. அப்ப அவனுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னா சார், டு ப்ரொடியூஸ் த குட்ஸ் டு எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் மேனர், மிகப்பெரிய அளவில் எஃபெக்டிவா இருக்கணும், எஃபிஷியன்டாகவும் இருக்கிற வகையில் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப ப்ரொடக்ஷன் ஆக என்னாச்சு தெரியுமா சார்? அப்ப நாம பொருளை நம்ம வந்து பீப்புள்ஸுக்கு நம்ம, அதாவது எவர் அது எந்த கேப் இல்லை, வித்தவுட் கேப் இல்லாம அவனுக்கு கூட்ஸ் நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்னா சார், ப்ரொடக்ஷன் கண்டினியூஸா ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்ப கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா சார், எனக்கு என்ன தேவை? நான் ஒரு 10 lakhs அமௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா சார், 10 lakhs ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன். அப்ப 10 lakhs ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணேன்? அந்த பொருளை சேல் பண்ணா தான் நான் மறுபடியும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுங்கிற கண்டிஷன்ஸ் இருக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்? இன் பிட்வீன் அந்த மிடில் ஆஃப் த டேஸ் என்ன தெரியுமா சார், மக்களுக்கு அந்த பொருள் கிடைக்க முடியாம போயிடும். அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சான்? ப்ரொடக்டிவிட்டி கண்டினியூஸா நடந்துகிட்டு இருந்ததுக்காக பேங்க்கு ஒரு செக்டார்ஸை உருவாக்கி, அப்ப அவன் என்ன பண்றான்? ஏற்கனவே கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கான் இல்லையா சார், அந்த சரக்குக்கு மேல அவன் என்ன பண்ணிடுறது? லோன் வாங்கிக்கிறான். The loan get from the financial institution or other persons. லோனை வாங்கி ப்ரொடக்ஷன் கண்டினியூஸா பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தான். அப்ப ப்ரொடக்ஷன் கண்டினியூஸா ஆரம்பிச்சுட்டு இருக்கிறதுனால சார், மக்களுக்கு தேவையான பொருட்கள் எஃபெக்டிவா எஃபிஷியன்டா கிடைச்சிட்டு இருந்தது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா சார், அப்ப ஒரு சில பேங்கால தான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி, கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் சார் எல்லாருடைய தேவைகளும் கவனிச்சுட்டு வந்தது. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சான்? ஒரு 1930க்கு மேல சார் ஒரு 19 பேங்கை நேஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சான் சார். அந்த 19 பேங்க் நேஷனலைஸ், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி 19 பேங்க் நேஷனலைஸ் பண்ணான். அப்ப என்ன ஆச்சுன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்லயும் சரி எல்லா பர்பஸுக்கும் லோன் கொடுக்க ஆரம்பிச்சது.
அப்ப லோன் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே சார் ஒன்லி கமர்ஷியல் பேங்க்ஸ் எப்படி லோன் கொடுக்குது? அவன் என்ன பணத்தை அச்சடிச்சா கொடுக்க முடியும்? நோ. அப்ப அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான் சார்? he collected the deposits from the public and give loan to the producer or manufacturer. அப்ப டெபாசிட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு அந்த டெபாசிட்ல இருந்து குறைந்த அளவுக்கு டெபாசிட்டை கலெக்ட் பண்ணி to give the loan to the manufacturer at the higher rate of interest. அதாவது higher rate of interestக்கு லோன் கொடுக்க ஆரம்பிச்சான். அப்ப நீ டெபாசிட் பண்ணக்கூடியது பூரா என்னாச்சு தெரியுமா சார்? ஒன்லி ஷார்ட் டேர்ம்ல அவன் டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சான். ஷார்ட் டேர்ம் பீரியட்ல டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சான். பட் மேனுஃபேக்சரர் ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் கொடுக்க வேண்டிய தொகை என்ன ஆகுது? லாங் பீரியட், லாங் டேர்ம் லோனா இருந்தது. அப்ப என்னாச்சு? இவன் என்னவர் அப்ப நாம என்ன பண்ணணும் சார்? இப்ப இதே பேங்க் அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரை சேவிங்ஸ் என்ன, பிக்சட் என்ன, ரெக்கரிங் டெபாசிட்ஸ் என்ன, கரண்ட் அக்கௌண்ட் என்ன, இந்த மாதிரி நிறைய பார்ப்போம். அடுத்த இதுல பார்ப்போம். பட் அதனால என்ன ஆரம்பிச்சதுன்னா சார், உடனடியாக அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்க முடியலைங்கிறதுக்காக பேங்க் என்ன பண்ண ஆரம்பிச்சான் தெரியுமா சார்? தனித்தனியா பிரிச்சிரு. அதாவது ஷார்டேஜ், அதாவது கார்டேஜ், ஷார்ட் டேர்ம் லோன், மீடியம் டேர்ம் லோன், லாங் டேர்ம் லோன் மூணா பிரிச்சான். அப்ப ஷார்ட் டேர்ம் லோன் என்ன, அதாவது மீடியம் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் லோன் என்ன? அப்ப என்னாச்சு? லாங் டேர்ம் லோன் கமர்ஷியல் பேங்க்ஸால கொடுக்க முடியல. உடனடியா என்ன பண்ண ஆரம்பிச்சான்? அதாவது ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்கறதுக்கும் மீடியம் டேர்ம் லோன் கமர்ஷியல் பேங்க்ஸ். அப்ப லாங் டேர்ம் கொடுக்கறதுக்கு யாரு? தென் அதுக்கு அதர் பேங்க்ஸ் ஓபன் பண்ணி ஒன்லி லாங் டேர்ம் பூரா அந்த பேங்க் கொடுக்க ஆரம்பிச்சான். ஒன்லி ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் என்ன கொடுக்க ஆரம்பிச்சான்? அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் லோன் கொடுக்க ஆரம்பிச்சது. இதுதான் சார் இந்த பேங்க் உருவாக்குறதுடைய காரணம். இந்த பேங்கை நிறைய பேங்க் ஓபன் பண்ண காரணமே இதுதான். இதை அடுத்து போக போக பார்ப்போம். பாருங்க, பேங்க்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் as follows based on the functions of banks. பாருங்க, சென்ட்ரல் பேங்க், சென்ட்ரல் பேங்க் பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கமர்ஷியல் பேங்க்ஸ். பாருங்க, பேங்க்ஸ் which accepted deposit from the public and grants loan to traders, individuals, agriculture, industry, transport, etc. Their lending is in the comparatively small amounts and mostly for short medium period. It also provides other services like remittance funds, safekeeping valuables, collection of checks, issue of letter of credit, etc. அப்ப இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சது பாருங்க. இந்த இடத்துல சொன்னோம் இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, லோன்ஸ் டு ட்ரேடர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ். பாருங்க, ஸ்மால் அமௌண்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் பீரியடுக்கு மட்டும்தான் கொடுக்க ஆரம்பிச்சது. அப்ப கமர்ஷியல் பேங்க்ஸ் டெபாசிட்டை கலெக்ட் பண்ணா ஃப்ரம் த பப்ளிக் at the lower rate of interest and give loan to the producers only short term and medium term loans. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது சார் இன்னும் அதர் சர்வீஸ் பாருங்க. சேஃப் கீப்பிங் பாருங்க, சர்வீஸ் ஃபார் ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், சேஃப் கீப்பிங் ஆஃப் வேல்யூ, கலெக்ஷன் ஆஃப் செக்ஸ், இஷ்யூ ஆஃப் லெட்டர் ஆஃப் கிரெடிட், எக்ஸெட்ரா. இதெல்லாம் கமர்ஷியல் பேங்க் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்து இதுல எக்ஸாம்பிள் சொன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இதெல்லாம் பார்த்தோம். டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் பாருங்க, the record for investment expansion and modernization of big industry and others are granted by a separate type of banks are called development banks. They are also called an industrial bank. The objective of development banks is not profit. Their main aim is to develop country and create employment opportunity, finance provided by them for medium and long term ranging from 5 to 20 years. புரியுதுங்களா? அப்ப டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க சார்? கமர்ஷியல் பேங்க்ஸால ஒன்லி ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் லோன் தான் கொடுக்க முடிஞ்சது. அது மீடியம் டேர்ம் லோன் கூட ரொம்ப கஷ்டம். ஒன்லி ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் லோன் தான் அவைலபிள் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகுதான் சார் என்ன பண்ணோம் சார்? டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் ஒரு பேங்க்ஸ் ஓபன் பண்ணோம் சார். இன்னைக்கு டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸ் மட்டுமல்ல சார், இன்னைக்கு பிரைவேட்லயும் நிறைய பேங்க் இருக்கு. அதாவது ஐஎஃப்சிஐ, ஐடிபிஐ, ஐசிஐசிஐ, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இன்டர்நேஷனல், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி பேங்க் எல்லாம் உருவாக்கி ஒன்லி லாங் டேர்ம் லோன் கொடுக்க ஆரம்பிச்சான். புரியுதுங்களா? இது டெவலப்மெண்ட். ஒன்லி கமர்ஷியல் பேங்க்ஸ்னா ஷார்ட் டேர்ம் லோன் சார். அதே டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்னா மீடியம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ். அதை மட்டும் வச்சுக்கோ. அது 15 to 20 இயர்ஸுக்கு லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க சார்.
எது டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். இதை பாருங்க, இதான் சொல்றான் பாருங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா IFCI, SDBI ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா SIDBI. அடுத்தது மதுரா பேங்க், அது டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கோஆபரேட்டிவ் செக்டர்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னா சார் எல்லாமே ப்ராஃபிட் மோட்டிவ் செயல்பட்டு சார். ஆல் பேங்க்ஸ் ஆர் the main aim is to get the maximum profit. The service is the secondary motive. Primary motive to earn profit. புரியுதுங்களா? ஆனா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மட்டும் என்ன தெரியுமா சார்? பிரைமரி மோட்டிவ் to give the service rendered to the peoples. The secondary motive is the profit motive. அப்ப கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சார் only give loan assistance to the agriculture purpose. அதான் பாருங்க. All cooperative banks in India are owned by the customers or members who are farmers, small traders, others. Cooperative banks in India are either in urban based or rural based. Rural cooperative banking structure has 3 structure for short term loans and to the structure for long term loans for both those structures. புரியுதா? The rural development banks, NABARD, all cooperative banks, Tamil Nadu registered இதெல்லாம் நிறைய சொல்லலாம் சார். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்ன, சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்ன, அதாவது நீங்க என்ன பண்றாங்க, நீங்க அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல இருந்து தான் சார் பீப்புள்ஸ்னுடைய ஸ்மால் ட்ரேடர்ஸும் சரி அக்ரிகல்ச்சர் பர்பஸ் சரி டெவலப் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த ஸ்மால் ஸ்கேல் ட்ரேடர்ஸுக்கும் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுங்கிறதுக்காக இது ரெண்டுக்கு மட்டுமே லோன் கொடுக்க ஆரம்பிச்சது தான் சார் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் சொல்றோம். பாருங்க, நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், மதுரை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் அர்பன் பேங்க் பார்த்தது பூரா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். அடுத்தது ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரின் பேங்க்ஸ் இஸ் நத்திங் பட் பாருங்க which have registered office in a foreign country and the branches in India are called foreign bank. The banks open their offices in big cities and port ports only. Their profitability is higher than the Indian banks. In 2017 there were 42 foreign banks in India and all of them were scheduled banks. Appa scheduled bank means what and non-scheduled bank. Scheduled bank, you know the difference between that. What do you mean by scheduled banks and what do you mean by non-scheduled banks? Appa scheduled bank is nothing but under the government control. அதாவது அரசு துறையால் அங்கீகரிக்கப்பட்டு எந்த பேங்க் எல்லாம் கரெக்டான பேங்கோ அதெல்லாம் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள்னு சொல்லுவோம் தமிழ்ல. அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள்னா எந்த பேங்க் எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வருதோ அது பூரா அட்டவணைப்படுத்தப்பட்டது. அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகள்னா ஒன்லி பிரைவேட் ஃபைனான்ஸா, அந்த முத்தூட் ஃபைனான்ஸ் சொல்லுவோம், அதே மாதிரி ஆதித்யா ஃபைனான்ஸ் சொல்லுவோம், இதெல்லாம் இருக்கீங்களா, இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், இதில் வர நான் ஷெட்யூல்ல வருது. புரியுதா? இந்த ஃபாரின் பேங்க்ஸினுடைய மெயின் தீம் மட்டும் என்ன தெரியுமா சார்? டு கிவ் த ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் டு த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸ் சார். பாருங்க, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அடுத்தது பர்க்லாஸ் பேங்க், அடுத்தது டஸ்டிஸ் பேங்க் ஜெர்மனி, இதெல்லாம் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். பாருங்க, all these were formed under the Regional Rural Bank Act 1976 jointly by the central government, state government as sponsors bank. The share capital is contributed to this responsible ratio 50:15:35. They are established as low cost institution in rural areas. Regional rural areas பாருங்க, main aim is the objective. இதை மட்டும் கரெக்டா ஞாபகம் போறோம். Their objective is to develop rural economy and play supplementary role to cooperative societies. They mobilize the deposits from the rural public, provide financial to rural assistance, small entrepreneurs and farmers. அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார் நாம என்ன பண்ணிடுவோம் சார், அதாவது இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மாதிரி தான் சார். இவங்க என்ன தெரியுமா சார், ஒன்லி வில்லேஜ் சைட்ஸ் டெவலப் ஆகணும். வில்லேஜ் இருக்கிற பீப்புள்ஸ் ஏதாச்சும்
பிஸ்னஸோ அல்லது வேற ஏதாச்சும் பண்ணால் அவங்களுக்கு ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் சார் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க். புரியுதுங்களா? இதனுடைய தேவைங்க அப்படின்னா சார் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸினுடைய இது என்னன்னா, இப்போ இது கூட பார்த்துருப்பீங்க. அதாவது இதே நாம என்ன பண்ண ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சார் இதே நேஷனலைஸ் பேங்க்லேயும் ஒவ்வொரு ரூரல் ஏரியாஸும் அதனுடைய கவுண்டர்ஸை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வில்லேஜ் டெவலப் ஆகுறதுக்காக குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அந்த ஏரியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சு கொடுக்குறது. இந்தியன் பேங்க் கீரம்பூர்ல ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த கீரம்பூர் ஏரியா சரௌண்டிங்ஸ்ல எந்தெந்த ஏரியாவோ அதுக்கு பூரா ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. அப்ப அந்த பேங்க் என்ன பண்ணணும் சார், அதாவது கிவ் த லோன் டு த பீப்புள் டு சர்டன் பர்சன்டேஜ். நீ பண்றக்கூடிய டெபாசிட்ஸ்ல அந்த ரூரல் ஏரியா உன்னோட ஏரியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு நீ லோனாக அவைலபிள் பண்ணணும். இதனுடைய கவர்மெண்ட்டினுடைய நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, டு டெவலப் த வில்லேஜ் ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் காட்டி ட்ரேடர்ஸ். பாருங்க, இதான் பல்லவன் கிராம பேங்க் சேலம் தமிழ்நாடு, பாண்டியன் கிராம பேங்க் அதாவது திருமங்கலம் மதுரை டிஸ்ட்ரிக்ட், வள்ளலார் கிராம பேங்க் சிதம்பரம், அடுத்தது புதுவை பாரதிதார் கிராம பேங்க். இதெல்லாம் நம்ம என்ன பாண்டிச்சேரி இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ரூரல் ஏரியா, அது நேஷனலைஸ் பேங்கினுடைய ஒரு பிரான்ச்சே. புரியுதுங்களா? அடுத்து ஸ்பெஷலைஸ்ட் பேங்க் பாருங்க. சம் பேங்க்ஸ் ஆர் கிரியேட் த சோசியல் பர்பஸ் ஆஃப் த கவர்மெண்ட். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா versus to the export. Import Bank of India Act 1981. The main objective is to facilitate the international trade in business. Exim Bank provides the finance, import technology, export product development, free shipment and post shipment overseas investment. National Housing Bank established under the National Housing Bank Act 1987. It is a wholly owned subsidiary of the RBI. The objectives are to promote housing finance institution at local regional levels in India. Export Import Bank of India, National Housing Bank, Exim Bank. Exim Bank means nothing but to give the financial assistance and the exchange of foreign money. These are two functions of the Exim Bank. அதிகம் தெரிஞ்சுக்க வேண்டியது சார், இந்த பேங்க்னா ரெண்டே ஃபங்க்ஷன் சார். அதாவது give the financial assistance to the export and import business. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா சார், டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபாரின் மணி. ஃபாரின் மணினா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது. இது ரெண்டு டியூட்டி தான் சார் இந்த எக்ஸிம் பேங்க் செய்யும். அப்ப அந்த எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லும் போது சார் அந்த எக்ஸிம் ஆரம்பத்தில் சார் கமர்ஷியல் பேங்கே இந்த ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு தான் சார் இருந்தது, அதாவது ஃபாரின் பிசினஸ். அப்ப ஃபாரின் பிசினஸ் எக்ஸஸ் ஆக கமர்ஷியல் பேங்க் சார் அதை என்ன பண்ண முடியல, ஃபுல்ஃபில் பண்ண முடியலங்கிறதுக்காக தான் இதை கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சு எக்ஸிம் பேங்க் கொடுக்க ஆரம்பிச்சோம், அதாவது ஸ்பெஷலைஸ்ட் பேங்க். அப்ப ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் மட்டுமல்ல, அதே மாதிரி இது என்ன பண்ண டு சேஞ்ச் த ஃபாரின் மணி. ஃபாரின் மணினா இப்ப நான் என்ன பண்றேன், நான் இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்கேன். அப்ப என்னுடைய பணத்துக்கு நான் அமெரிக்காவில் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அமெரிக்காவில் இருக்கும்போது என்னுடைய நான் இங்க நேட்டிவிட்டி நாமக்கல்ல இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப அங்கிருந்து என்ன பண்றேன், டாலர் அனுப்புறேன். அங்க என்ன அமெரிக்காவில் டாலர், இங்க வந்து ருபீஸ் சொல்றோம். அப்ப அந்த டாலர் இங்க யூஸ் ஆகாது இல்லைங்களா? அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் ருபி அங்க யூஸ் ஆகாது. உடனடியாக நான் என்ன பண்ணிடுறேன் சார், அங்க ஃபாரின்ல இருந்து வரும்போது இந்த எக்ஸிம் பேங்க் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஹெட் ஆஃப் தி இதுல இருக்கும். அந்த எக்ஸிம் பேங்க் போய் அந்த டாலரை கொடுத்துட்டு நான் இந்தியன் ருபியை கன்வெர்ட் பண்ணுவேன். இந்தியன் ருபியை கன்வெர்ட் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்துட்டு வருவேன். இங்க இருந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது எக்ஸிம் கொண்டு போய் இந்தியன் ருபியை கொடுத்துட்டு அங்க டாலரா கன்வெர்ட் பண்ணி ஃபாரின் எடுத்துட்டு போவேன். இந்த மாதிரி அமௌண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது எக்ஸிம் பேங்குடைய வேலை. அடுத்தது லோக்கல் ஏரியா பேங்க்ஸ். லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் பாருங்க. லோக்கல் ஏரியா பேங்க் scheme was introduced RBI in August 1996. The small private sector banks established in the rural and semi-urban areas. Each bank serves 2-3 adjoining districts only. The main objective is to mobilize the rural savings and invest them in the same areas. லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் ஒன்றும் இல்லை சார், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அதாவது தத்தெடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தத்தெடுத்துக்கிறது அப்படின்னா இந்த ஏரியா டெவலப்மெண்ட்டு பொறுத்து இந்த ஏரியா டெவலப்மெண்ட் உன்னுடையது அப்படின்னு நான் உனக்கு என்ன பண்ணேன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவைலபிள் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பேங்க் என்ன பண்ணும் சார்,
அங்கே இருக்கிற கம்பெனிகிட்ட ஸ்மால் சேவிங்ஸ் அமௌண்ட்டு இப்போ நம்ம ரெக்கரிங் டெபாசிட்ஸ் இருக்கு. அப்போ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ்? அப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் டெபாசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட்ஸு, அதே மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் சொல்லுவோம். அப்போ ரூரல் ஏரியாஸில் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. ரெக்கரிங் டெபாசிட்ஸ் வாட் இஸ்? அப்போ எவ்ரி பேங்க்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு டு அதாவது டு இன்டியூஸ் த சேவிங்ஸ் கேபிட்டல் ஆஃப் த பீப்புள், ரூரல் பீப்புள். சேவிங்ஸ் கேபிட்டல் உருவாகுற ரெக்கரிங் டெபாசிட்ஸ் கொண்டு வரணும். அந்த ரெக்கரிங் டெபாசிட் என்ன? எவ்ரி 3 months யூ பே த சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி. அப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு புக் மாதிரி போட்டுருவோம். ஆர்டின்னு சொல்லுவோம், ரெக்கரிங் டெபாசிட் சொல்லுவோம், ஆர்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதே போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டின்னு சொல்கிறோம். அப்போ நம்மகிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அப்போ என்னால் மாதம் அமௌண்ட் கட்ட முடியுமா, அல்லது எவ்ரி 3 months கட்ட முடியுமா, அல்லது இயர்ஸ் ஒன் கட்ட முடியுமா? இப்போ நம்ம எப்பயுமே மந்த்லி ஒன்ஸ். அப்போ உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த ஆர்டியில் என்ன பண்ணிடுவோம்? ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு 1000 rupees மீதி ஆகுது. அப்படி எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஆர்டினுடைய டைம் பீரியட் இருக்கு 1 year அல்லது 5 years, மேக்ஸிமம் 5 years, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 5 years. அப்போ எவ்ரி மந்த் 1000 rupees அப்படி பே பண்ணிட்டு வரும். அதாவது 500 rupeesனா 500, அல்லது 300னா 300, அல்லது 200னா 200. உன்னால என்ன முடியுது அந்த அமௌண்ட் அப்பப்போ பே பண்ணி நம்ம புக்கில் என்டர் பண்ணிட்டு வருவோம். அது ஆஃப்டர் 5 years யூ மே கெட் த ஒரு லார்ஜ் அமௌண்ட். இப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ நான் கூட ஒரு ஆர்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஆர்டி போட்டுக்கும் போது எவ்ரி மந்த் 3000 போட்டுட்டு இருந்தேன், புரியுதுங்களா? அப்போ 3000 போது நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி நம்ம 3000 அப்படியே ஃப்ரீயாக சேவ். அப்போ 3000 சேவ் பண்ணிட்டே வந்தோம் சார். இப்போ போன மாதம் க்ளோஸ் ஆச்சு. அப்போ எவ்வளவு தெரியுமா? 2,23,000 வருது சார். 2,23,000 அமௌண்ட் வந்தது. அப்போ அந்த 2,23,000 வந்ததுன்னா எவ்ரி மந்த் நான் 3,000 போட்டுட்டு இருந்தேன். அப்போ ஆஃப்டர் க்ளோசிங் த டைம் பீரியட் எவ்வளவு சார்? 5 years I get 2,23,000 நம்ம வாங்க முடியுது. அப்ப இந்த அமௌண்ட் வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ண முடியும். அப்போ 2,23,000 இருந்து நமக்குள்ள ஒரு லார்ஜ் அமௌண்ட் இல்லைங்களா? அப்ப அந்த அமௌண்ட் நம்ம ஒட்டுக்க நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அப்ப 3,000 எவ்ரி மந்த் நாம என்ன பண்ணலாம்? பே பண்ணிட்டே வரலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால இந்த டெபாசிட் மொபிலைசேஷனை பற்றி நம்ம கரெக்டாக சொல்லிட்டு இருக்கோம். டெபாசிட் மொபிலைசேஷன் நம்ம எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் வரும் சார், எப்படி வேணாலும் செலவு பண்ணிடலாம் சார். ஆனால் உப்புறதே அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை உருவாக்குறது